ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் ஆன்லைனில் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினியை ஆன்லைனில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினியை பார்க்க பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எனக்கு இது ஒரு ஓகேவான படமாக இருந்துச்சு. இந்த படத்தில் அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே புரியும். முக்கியமாக அந்த படத்தோட கதை ஒரு சிம்பிளான கதை தான். இருந்தாலும் அந்த படத்தில் காட்டின சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சில பேருக்கெல்லாம் இந்த படம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் எல்லாம் நிறையாவே இருக்குது. அதனாலே இந்த படம் ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்குற படமாக இந்த படம் இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கு போனது போகாமே இருந்திருக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் உள்ள ஸ்டோரி நல்லா இருக்கணும், இல்லை சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த படத்தில் சீன்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்குது, ஸ்டோரி ஓரளவுக்கு கூட நல்லா இல்லை. முக்கியமாக இந்த ஸ்டோரி எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இதனாலே இந்த படத்தை நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸும் நடிப்பும் சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் ரசிக்க வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது இந்த ஆக்டர்ஸோட நடிப்பு எல்லாமே சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் லிப்லாக் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. இதனாலே இந்த படத்தை தயவு செஞ்சு குடும்பத்தோடு போய் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்க போனாலும் இந்த படம் ஒரு கடுப்பேற்றுற படமாக தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான மூவி தான் இந்த நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீ போய் பாருங்கள், இல்லை பார்க்காதீங்க. தேங்க்யூ.